Hey guys, welcome to my channel Travel with me. இந்த சேனல்ல வந்து நிறைய லைஃப்ல என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இந்த சேனல்ல வந்து நான் குக்கிங் ரெசிபீஸ் போடுவேன். நான் ஒரு நாள் எங்க போறேன், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படிங்கறதையும் போடுவேன். ஸ்டடி டிப்ஸும் போடுவேன். பிகாஸ் ஐ அம் ஸ்டூடண்ட். சோ வந்து நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கண்டிப்பா சேனல்ல ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒரு குட்டி என்னோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வீடியோன்ற ஒரு ஃபார்ம்ல வந்து உங்க ஃபோனை தேடி கண்டிப்பா வரும். சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து எக் ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில்லி, 2 எக்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 2 ஆனியனும் சில்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிட்ருக்கும். நல்லா சூடானே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த சட்டி இப்படி இருக்குன்னா, இதில் தான் நான் வந்து எக் வந்து நான் ஸ்க்ராம்பிள் பண்ணேன். ஸோ அது அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படாது. நல்லா இப்போ தான் சால்ட் சேர்க்குறேன் நான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்ட் நல்லா இதில் மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதில் அந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக் வந்து அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனியன்ஸ் வந்து டைஸ் பண்ணி போட்டாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோவா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா டைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா அந்த மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சால்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது நான் உப்பு போடல. ஸோ இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து நான் எடுத்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸை. இது வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் 7:50க்கு இதை செய்ய ஆரம்பித்தேன். 8:15க்கு நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் நேரில் பார்த்தப்ப என்னடா வீடியோவில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, நேரில் இருக்க வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ரொம்பவே கலர் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு கலர்ஃபுல் அப்படிலாம் இல்லை, பட் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண தான் அந்த சாப்பாடு, அந்த எக்கு, அப்புறம் ஆனியன், அந்த கொரியாண்டர் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். தயவு செஞ்சு அந்த கடாய் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. சாரி. அது வந்து அந்த எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கு ஒரு டிப்பு வந்து நானாக கண்டுபிடிச்சேன். ஸோ அது யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. பட் எக்கு வந்து நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணுறக்கு ஒரு இது இருக்குது. ரொம்ப வந்து நம்ம நார்மலாக பொடி மாஸ் எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிடக்கூடாது. நார்மலாக நம்ம கொரியன் ஸ்டைலில் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் ரவுண்டாக மட்டும் வந்தால் போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நான் இதை சமைச்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. கைஸ் ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.